ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வெண்பா கிட்ட வந்து போயிட்டு உன் அம்மா பண்ணுற காரியத்தெல்லாம் பார்த்தியா, மல்லி பண்ண காரியத்தெல்லாம் வந்து பார்த்தியா, இதுக்கப்புறம் வந்து மல்லின்னு சொல்லிட்டு வந்து எதனா வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன், உனக்கு வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து வெண்பாவை வந்து பார்த்து கத்தி விட்டுறாரு. அதுக்கு உடனே வந்து டாடா நீங்கள் முதல்ல நிறுத்துங்க, உங்களுக்கு வந்து என்ன நடந்ததுன்னே வந்து தெரியாது, நீங்கள் தேவையில்லாமல் வந்து எதுக்காக வந்து மல்லியம்மா வந்து திட்டிட்டு இருக்கீங்க, மல்லியம்மா தான் வந்து இந்த பிரச்சனையில் வந்து இன்வால்வே ஆகலை, பாட்டி தான் வந்து நீங்கள் 2 பேரும் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்றதுனால வந்து நீங்கள் 2 பேரும் மனசார வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாட்டியும் தான் வந்து முடிவெடுத்தோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து காட்டுற இது தண்டனையாக இது மல்லியம்மாவை முதல்ல நீங்கள் போயிட்டு வந்து மல்லியம்மா கிட்ட வந்து சாரி கேளுங்க. எப்பயும் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து மல்லியம்மாவே வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவீங்களா? ஆனால் மல்லியம்மா வந்து ஒரு தப்பும் வந்து பண்ணல அப்படின்றது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒரு குழந்தை, நான் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. காண்டாமல் இருக்க வயசாகுது அந்த ராஜேஸ்வரிக்கும் அந்த ரஞ்சிதத்துக்கும். அவங்க 2 பேரும் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து நம்புறீங்களா? நாங்கள் 2 பேரும் வந்து இங்கே வந்து வீட்டில் வந்து நேற்று நைட் வந்து படுத்துட்டு இருந்தோம், தூங்கிட்டு இருந்தோம். அவங்க தான் வந்து முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க தானே வந்து பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, முதல்ல வந்து ஆஃபீஸ்க்கு வந்து யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் சிசிடிவி கேமரா வந்து பாருங்கள், செக் பண்ணுங்கள். அப்போ வந்து தெரியும் யார் வந்து கேமரா ஃபோட்டோ வந்து எடுத்திருப்பாங்க, யார் வந்து அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிசிடிவி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம வெண்பாக்குட்டி. அந்த வெண்பாக்கே வந்து அந்த அளவுக்கு அறிவு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஆஃபீஸில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா கூட வந்து இருக்காதா, யார் வந்து வந்தாங்க, யார் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து செக்யூரிட்டி கிட்ட வந்து விசாரிச்சிருந்தாலையும் கூட வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து எம்டி வந்து கேட்கும்போது யார் வந்து வந்தாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து எம்டி வந்து கேட்கும்போது கண்டிப்பாக வந்து சொல்லி தான் வந்து ஆகணும் அப்படின்றது கூட வந்து ஒரு சின்ன ஒரு இது கூட வந்து விஜய்க்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும். இதை வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து வெண்பா சொன்னதை வந்து போயிட்டு ஆஃபீஸில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது, அந்த கேமராவில் வந்து நம்ம வந்து செக் பண்ணால் யார் வந்து நம்மளை வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்ற விஷயம் வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அதெல்லாம் வந்து போய் பார்க்கலைங்க. நம்ம மல்லி மேலே தான் வந்து பயங்கர கோவத்தில் வந்து இருக்கார். எப்போ பார்த்தாலையும் அவனுக்கு வந்து இதே தொல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து மல்லி மேலே வந்து ஏன் தான் எதுக்கு தான் இந்த கடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. எல்லாரும் என்னை வந்து நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீ பண்ண வேஷம்லாம் வந்து போதும், நீ எல்லாமே வந்து வேஷம் தான் வந்து காட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை பார்த்து வந்து விஜய் வந்து கேட்டுறாரு. அதுக்கு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு நான் வந்து வேஷம்லாம் போடல, உங்கள் கூட தானே வந்து நானும் வந்து கூட தானே இருந்தேன், நீங்கள் வந்து என்ன வந்து பேசுகிறீங்க, மறுபடியும் வந்து சும்மா என்னவே வந்து காரணம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து கேட்கவும் உடனே விஜய் இருந்துட்டு நீ போட்ட வேஷம்லாம் வந்து தான் நடுத்தருக்கு வந்துருச்சு, கத்திரிக்காய் மொத்தனா நடுத்தருக்கு தானே வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. என்னது கத்திரிக்காய் மொத்தனா நடுத்தருக்கு தான் வந்துடணுமா, அது என்னைக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய் இருந்துட்டு என்ன ஓவராக வந்து பேசுகிறியே, நைட்டெல்லாம் வந்து ஓவராக வந்து பேசுனது இல்லாமல் இப்பயும் வந்து மயிர் மாதிரி வந்து ஓவராக வந்து பேசிட்டு இருக்கியா, உனக்கு வந்து அவ்வளோதான் மரியாதை மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து டென்ஷன் ஆகி வந்து மேலே வந்து போயிட்டாருங்க அவருடைய ரூமுக்கு. இப்போ மறுபடியும் வந்து அவங்க 2 பேரும் வந்து எப்போ வந்து ஒன்று சேருவாங்க, எப்போ வந்து ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கவே நினைச்சி கூட வந்து பார்க்க முடியாது. அவங்க 2 பேரும் திரும்ப வந்து ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தான் வந்து இந்த விஜய்க்கு வந்து இப்படி வந்து புத்தி வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏன் அவ்வளோ நேரம் வந்து நம்ம மல்லி வந்து கண்ணீர் விடுறாங்க, அந்த கண்ணீருக்கெல்லாம் வந்து அர்த்தம் தெரியாதா? அவங்க அக்கா வந்து கண்ணீர் விட்ட உடனே வந்து நம்ம விஜய் வந்து உடனே வந்து தூக்கிட்டு வந்து வந்துடுவாருங்க. என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா தான் வந்து பாசம், அவங்க அக்கா கண்ட்ரோலில் தான் வந்து மறுபடியும் வந்து போயிட்டாங்க. மல்லி வந்து அத்தனை டைம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருந்தீங்க, நான் வந்து கண்ட்ரோலாக இருந்தேன்னு சொன்னதுக்கு இல்லை நீங்கள் கண்ட்ரோலாக இல்லை கண்ட்ரோலில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னதுக்கு கரெக்டாக தான் வந்து மல்லி வந்து அப்பயும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு. கரெக்டு தான், விஜய் வந்து கண்ட்ரோலில் தான் இருக்கார். யாருடைய கண்ட்ரோலில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியோட கண்ட்ரோலில் வந்து இருக்காங்க. இப்போ என்ன தான் வந்து பிரச்சனை, இந்த ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதத்தை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, பண்ணி வச்சு தான் வந்து தொலையேன், அப்படியாச்சும் வந்து 2 பேரையும் வச்சு கல்யாணம் 2 பொண்டாட்டியை வச்சு காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அப்போ வந்து தெரியும் தம்பிக்கு வந்து ட்ரௌசர் கிளியுது, எந்த மாதிரியெல்லாம் ட்ரௌசர் வந்து கிளிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.